நீங்க இவங்க மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல 17ஆம் அதிகாரத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் சொல்வாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் யாரு? சர்வ வல்லமையுள்ள. ஆபிரகாமுக்கு சொல்வார். ஈசாக்குக்கு வாழ்த்து பொழுது சொல்லுவாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அது சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் ஈசாக்கை குறித்து பேசும்போது சொல்லப்படுறத பார்க்கலாம். ஆண்டவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லவர் என்று சொன்னால் என்ன? எல்லாவற்றையுமே செய்ய அவருக்கு என்ன உண்டு? வல்லமை. இவங்க யாரு? யாக்கோபு யாரு? யாக்கோபு ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவர். ஆபிரகாம், ஈசாக்கு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 13 பிள்ளைகள், 1 தீனாள் பெண் பிள்ளை, 12 பேர். இவங்களை பத்தி வேதத்துல பார்க்கும்போது இவங்க ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன கூட்டம். ஆனா இந்த கூட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியா உன்னிலிருந்து ராஜாக்கள் பிறப்பார்கள். இப்படி எல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கணும். ஏன் முதல்ல அதை சொன்னார்னா, இதையெல்லாம் செய்ய என்னால முடியும் என்பதை சொல்லுங்க. இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, சொல்ல போனால் நம்ம என்ன சொல்லுவோம்? பரதேசி அப்படி சொல்லுவோம். பரதேசி பரதேசி நிலையான வீடு இல்லாதவர்கள் என்று அர்த்தம். அது பரதேசி. ஆபிரகாம் சொல்லுவார், நான் பரதேசியா இருந்தேன். யாக்கோபு சொல்லுவார், நான் பரதேசியா இருக்கேன். நம்மளும் இங்க பரதேசி தான். நம்ம பாரடைஸ் கூட போக வேண்டிய பரதேசிகள். நாம பரதேசுக்குள்ள போக வேண்டிய பரதேசிகள். இந்த உலகத்துல எதுவுமே நிலையில்லாத. ஆனால் ஆண்டவர் சொல்லு, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்று சொல்லிட்டு தன்னை பற்றி சொல்லிட்டு இதையெல்லாம் செய்ய என்னால் ஆகும் என்பதை அவர் சொல்லுகிறார். அதான் இதுல பாவம். ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி என்ன பண்ண முடியும்? உயர்த்த முடியும். பெரிய ஆளை ஒண்ணு இல்லாம ஆக்க முடியும். ஆண்டவர் நினைச்சார்னா, வேதத்தை நான் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சரோட சொல்றாரு, நான் கட்டின மகா பாபிலோடு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு? சொன்ன மாத்திரத்துல அப்படியே ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்கி மாடு மாதிரி புல்லுது நினைச்சிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆண்டவர் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஆளை சரியை பண்றது பொதுவா சொல்லுவாங்க, சீட்டு கட்டு சரீர மாதிரி சரிஞ்சிருவாங்க. ஒரு செகண்ட் போதும். பல ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்த இந்த மனிதன் நேபுகாத்நேச்சர் சுத்தமா ஒன்றும் இல்லாம ஆகிப்பட்டான். மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கான். மனுஷன் கூட பார்த்தா கூட இது என்ன மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்கான். பார்க்கிறவர்கள் வசனம் சொல்லுது, அவனோட புத்தியே இல்லாம போச்சு. அவனுக்கு புத்தியே இல்லாம போச்சு. ஆண்டவர் ஒரு மனிதனை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். சர்வ வல்லமை என்று சொன்னால் ஒருவரை உருவாக்கவும் முடியும், ஒருவரை இல்லாமல் ஆக்கவும் முடியும். இங்கு யாக்கோபுக்கு சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் நிறைய காரியங்களை சொல்ல போறேன். முக்கியமானது முடியாத காரியங்கள் 3 காரியங்களை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக பேசினேன். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சர்வ வல்லமை என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவர். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இருக்காது. எல்லாமே அவரால் செய்ய முடியும். அது எல்லாத்தையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நமக்கு அதே மாதிரி சர்வ வல்லவராக வெளிப்பட போகிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, முதல் வல்லமை இந்த உலகத்துல ஒரு மனிதனை விட்டு எடுக்க முடியாத ஒன்று என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் செஞ்ச பாவத்தை அவனை விட்டு போகவே முடியும். ஒரு மனிதனுடைய பாவம் அவனுடைய ஆத்மால ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த பாவத்தையும் நீக்க வல்லவர் இவர் ஒருத்தர் தான். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இவர் ஒருத்தர் தான். பாவத்தை ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் இருந்து விலக்க வல்லமை உள்ளவர் அவர் ஒருத்தர் தான். அவர் இல்லாம ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவேதான் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு வழங்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வேற எந்த ஒரு நாமமும் வழங்கப்படவில்லை. எதுக்கு? ரட்சிக்கப்படுவதற்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு
வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாவ மன்னிப்புக்கு பாவ விமோச்சனத்துக்கு நம்ம எங்க ஓடுனாலும் நமக்கு கிடைக்காது. நான் ஒரு முறை ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. அதாவது நீங்கள் சில பணத்தை நீங்கள் ஊழியத்திற்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். கேட்கும்போது அது உண்மையா? பணம் கொடுத்துட்டா பாவம் போயிருமா? அதனாலதான் அழகா எழுதியிருந்தாரு, கரையத்திற்கு கொண்ட இயேசுவை மறுதளிப்பாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? எப்படிதான் அவரையே கிரயமா கொடுத்திருக்கிறாரு. பாவத்தை போக்குறதுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா பணம் கொடுத்து பாவத்தை போக்கணும்னா அதுக்கு பணம் கொடுக்க உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது. ஏன்னா பாவத்தை போக்குவதற்கு வேற வழியே கிடையாது. அதற்கு கிரயம் ஒன்றே ஒன்று இயேசுடைய ரத்தம் மட்டும்தான். அது மாத்திரம்தான் பரிசுத்தம் உள்ள ரத்தம். ஆகவே சொன்னார், பாவம் போக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சர்வ வல்லமை என்று சொல்லும் போது எதையும் செய்ய முடியும். கொடூர பாவியை கூட அதை மாற்றிடும் இயேசுவோட ரத்தம். எந்த மனிதனை அவரால் மாற்றி எடுக்க முடியும். எப்படிப்பட்ட கொடூரராக இருந்தாலும் அவர்களை மாற்றி அமைக்க தேவனால் பாவிகளை பரிசுத்தராய் மாற்ற முடியும். ஸ்தேவானை கொலை செய்வதற்காக தன் அங்கே கல்லெறிந்தவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் தன் பக்கத்திலே வைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். இயேசுவின் நாமத்தை அறிவிக்கக்கூடியவர்களை எல்லாம் அடித்த இந்த பவுலை கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவர் சந்திச்சு அந்த பவுலை ஆண்டவர் பாருங்க, சவுலை அவர் பவுலாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அதே எந்த மனுஷன் இயேசு அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி கல்லெறிவதற்கு துணை நின்றாரோ அந்த மனிதனையே இயேசுவை அறிவிக்க வச்சார். அவர் மாற்றங்களை தர முடியும். ஒருவேளை நம்ம சில சொல்லலாம், ஐயோ என் வீட்டுக்காரரை மாற்றவே முடியாதுங்க அப்படின்னு. தேவனால கூடாத காரியம் ஒண்ணு கிடையாது. அவர் மன்னிச்சு மனசை மாத்திட்டாருன்னா மாத்திட்டார். அவர் தொட்டுட்டாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அங்க எப்படிப்பட்ட பாவம் வெளியே போயிரு, எப்படிப்பட்ட பேர் வெளியே போயிரு, எப்படிப்பட்ட நிலைமைகளும் மாறி போய்விடும். மாற்ற முடியாது என்பது ஒன்றுமே கிடையாது. அவர் மாற்றங்களை தருகிறது. ஆனா அவர் மாற மாட்டார். அவர் நேற்று நின்றும் என்றுமே மாறாத தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையில பாவமான உங்கள் ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்குவதற்கு அவர்கள் மட்டும்தான் முடியும். ஆகவேதான் நம்ம பாவ மன்னிப்பை அடிக்கடி நம்ம பேசுறது காரணம். தினந்தோறும் இயேசுவின் ரத்தத்தை நீங்க உச்சரிங்கன்னு சொல்றது காரணம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் மதியங்கள் ஒட்டி இருக்கிறது, பாவங்கள் ஒட்டி இருக்கிறது. போகும்பொழுது யதார்த்தமாய் வருகிறது, இடரல்கள் வருகிறது. இந்த இடர்னால் வருகிற பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நம்மை சுத்தமானாய் காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்த வசனம் இந்த உலகம் முழுவதும் பொல்லாதனுக்குள்ள இருக்கிறது. இந்த பொல்லாமல் நிறைந்த உலகத்துல பாவம் நிறைந்து கிடக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவரால் மாத்திரம் தான் முடியும். அதனால தான் சொல்றார், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. பாவம் செய்கிற யாரும் பாவத்துக்கு அடிமை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படியானால் இன்றைக்கு பாவத்தை நம்மை விட்டு விலக்க வல்லமை உள்ள தேவன், பாவத்தை நம்மிலிருந்து அகற்ற வல்லமை உள்ள தேவன். ஆகவேதான் இயேசுவின் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். பாவ நிவர்த்திக்காக பலிபீடத்தின் மேல் ரத்தத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் அப்படி பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. உண்மையோவன் 1:6-7 நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க, எல்லா பாவத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. ஆண்டவராக இயேசுடைய ரத்தம் அது என்ன பாவமா இருந்தாலும் சரி அதை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ள ரத்தமா இருக்கிறது. இப்ப வேற யாராவது இந்த மாதிரி பாவத்தை போக்க அதிகாரம் பெற்றோடு பார்க்க முடியுமா? இல்லை. பாவத்தை போக்குகிற வல்லமை அவரிடத்தில் மாத்திரமே, ஆத்மாவை பரிசுத்தமாக்குகிற வல்லமை அவரிடத்தில் மாத்திரமே உண்டு. ஆத்மாக்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் அல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஒருவேளை விட முடியாத பாவம் வாழ்க்கையில் இருக்குங்க, எனக்கு இந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா மன்னிக்கப்படலையா சந்தேகமா இருக்குங்க சொல்லுவீங்கன்னா, இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றும் இல்லை. இயேசுடைய ரத்தம் எல்லா பாவத்தையும் கழுவி சுத்திகரி. எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அதை உங்களை கழுவி உங்களை சுத்தமாக்கி உங்களை பரிசுத்தமான மாற்றும். இன்றைக்கும் கூட ஒருவேளை அந்த பாவம் செஞ்ச பாவம் இன்னும் உங்களுக்கு உறுத்திக்கிட்டு இருக்கணும் வைங்களேன், உங்க உள்ளத்துல உறுத்திக்கிட்டு இருக்கணும் வைங்களேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பாவங்களை
மன்னிக்க அவருக்கு வல்லமை உண்டு. நம்ம செய்கிற நம்ம எவ்வளவு போய் பெரிய புரஸ்காரங்கள், இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை போக லட்சங்களை செலவு பண்றாங்க, கோடிகளை செலவு பண்றாங்க. அந்த அந்த பரிகாரம் செய்யறது கோடிகள் எல்லாம் பத்தாது, எத்தனை கொடுத்தாலும் பத்தாது. ஆகவேதான் இயேசு தன் ஜீவனையை கொடுத்தார். பாவத்துக்கு பரிகாரமாக தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் தான் உங்களுக்கும் எனக்கும் பாவத்தை போக்குகிற ஒளியாக வந்திருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆகவேதான் யோவான் 1 யோவானிலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொன்னார், அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லது, நம்மையும் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்ற வல்லது. ஆகவே முதலாவது அவர் எப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர் என்றால், நீங்க எப்படிப்பட்ட பாவங்களை கடந்த காலத்துல, அறியாத காலத்துல, கர்த்தரை நீங்க புரிந்து கொள்ளாத காலத்துல நீங்க செய்திருந்தாலும் அந்த பாவங்களை போக்க வல்லமை உள்ளது இயேசுடைய ரத்தம். அவரால் தான் அந்த பாவத்தை போக்க முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிறேன். நான் தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். நீ அவனை என்ன பண்ணிக்க முடியாது, பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்றால் நான் தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு, பாவத்தை போக்குற அதிகாரம் உண்டு. அவரால் மாத்திரமே நாம் பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள முடியும். ஆகவே நம்ம செஞ்ச அவருடைய நாமத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். கொலோசியர் 1:14 சொல்லுது, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, பாவத்தை மன்னிக்கிற வல்லமை உடையவர் அவர் மாத்திரமே. நம்ம ஆத்துமாவிலே ஒட்டி இருக்கிற பாவத்தை நம்மை விட்டு அகற்றி நம்மை பரிசுத்தமானாய் மாற்றுகிற வல்லமையை அவர் மாத்திரமே உடையவராக இருக்கிறார். ஆகவேதான் இயேசுவுக்கு பேர் சொல்ல அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஏசாயாவிலே வாசிக்கும் பொழுது அவர் வல்லமை உள்ள தேவன்.